திருமணம் ஆன உடனே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிருது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார்? அதாவது திருமணம் முடிந்த உடனே சீக்கிரம் வந்து குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து தாமதமாகும். இப்போ குழந்தை பிறந்தவுடன் தந்தைக்கு வந்து வளர்ச்சியா, தாய் நன்றாக இருப்பாங்களா, தாய் மாமன் நன்றாக இருப்பாரா அப்படின்ட்டு நிறைய கேள்வி வந்து கேட்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ட்வின்ஸ் குழந்தைங்க பிறக்கும். ஸோ அதற்குண்டான ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார்? ஒரு ஜாதகத்தில் வந்து இரட்டை குழந்தைகள் எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களில் லக்னம் என்றாலும் சரி, லக்னாதிபதி இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரத்தில் எந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்து இந்த புத்திர தோஷம்? புத்திர தோஷத்தை தரக்கூடிய அந்த அமைப்பு வந்து அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு. புத்திர தோஷத்தை வந்து நம்பர் 1 நட்சத்திரம் வந்து ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசணும். திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியம் தான். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து திருமணம் ஆன உடனே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிருது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார்? நல்ல கேள்விங்க. அதாவது திருமணம் முடிந்த உடனே சீக்கிரம் வந்து குழந்தை பிறப்பு, அந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து தாமதமாகும். இப்போது ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் என்பது லக்னத்திற்கு 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை காரகர் வந்து குரு பகவான். ஸோ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடமும் குழந்தைக்கான காரகர் குருவும் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆனவுடன் குழந்தை பிறக்கும். 5ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் வந்து இருக்கணும். அப்படின்னா ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், வர்க்கோத்தமம் பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆனவுடன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கான காரகர் குரு பகவான். குரு பகவான் வந்து நல்ல நிலைமையில் வந்து இருக்கணும், பலமாக இருக்கணும். அப்போ பலமாக இருப்பது என்னவென்றால் குரு தன்னுடைய வீடுகளில் அமர்வது, அதாவது தனுசு மீனத்தில் வந்து அமர்வது, அதே போல் குரு வந்து உச்சம் பெறுவது, கடகத்தில் வந்து உச்சம் பெறுகிறார், உச்சம் பெறுவது, அதே போல் 1, 5, 9 ஸ்தானங்களில் லக்னத்திற்கு 1, 5, 9 ஸ்தானங்களில் அது 11இல் இருப்பது குழந்தை தாமதத்தை வந்து தராது. திருமணம் ஆனவுடன் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல செல்வாக்கோடு இருப்பாங்க. ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களோட சுய ஜாதகமா இல்லை குழந்தையோட ஜாதகமா சார்? மேடம், பொதுவாக அப்பாவுக்கும் அந்த குழந்தையினுடைய தந்தைக்கும் அவருடைய ஜாதகம் பேசும், பிறந்த குழந்தைக்கும் அவருடைய ஜாதகம் வந்து கண்டிப்பாக பலன் தரும். இப்போ குழந்தை பிறந்தவுடன் தந்தைக்கு வந்து வளர்ச்சியா, தாய் நன்றாக இருப்பாங்களா, தாய் மாமன் நன்றாக இருப்பாரா அப்படின்ட்டு நிறைய கேள்வி வந்து கேட்பாங்க. அப்போது இந்த தந்தை ஜாதகத்தில், அதாவது குழந்தை பிறந்த அவருடைய அப்பாவுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது புத்திர பாக்கியம், முதல் குழந்தை. 5ஆம் இடம் தான் முதல் குழந்தை. அந்த 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, அல்லது 6இல் வந்து குரு பகவான் இருந்தாலும் சரி, அல்லது 6ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் சரி, அல்லது 6ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த தந்தைக்கு வந்து வளர்ச்சி, அரசியல், அரசாங்க தொடர்பு, அரசு வேலை கிடைப்பது, அல்லது குடும்பத்தில் வந்து வருமானம், பெரிய வருமானம் வருவது அப்படின்ட்டு இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பம் வந்து வளர்ச்சியாகும். 5ஆம் பாவத்திற்கு மட்டுமல்ல, 5ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கும் 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த பிறகு வளர்ச்சி, அதே போல் புகழ், அந்தஸ்து எல்லாமே வந்து கிடைக்கும். குரு இருந்தாலும் பெருந்தன்மை, குரு இருந்தாலும் பெரும்பணம் கிடைக்கும், சுக்கிரன் இருந்தாலும் நல்ல பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு நல்ல வளர்ச்சி கொடுக்கூடியது என்றால் சூரியன், குரு, புதன், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் வந்து 5ஆம் இடத்திற்கு அல்லது 5ஆம் அதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த குழந்தை பிறந்த பிறகு குடும்பம் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும், செல்வ செழிப்போடு இருப்பார்கள். இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு துருதுருன்னு இருப்பாங்க. ஒரு எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து அதில் சாதனை படைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான குழந்தைகள்லாம் பிறக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் சார்? அவங்களோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கணும் ஜாதகத்தில்? பொதுவாக வந்துங்க, ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் 5ஆம் இடத்திற்கு வந்து சூரியன், குரு, சுக்கிரன், செவ்வாய், அல்லது வந்து 5ஆம் அதிபதியும், அல்லது வந்து அந்த 9ஆம் அதிபதியும்,
11ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதே போல் அந்த குழந்தை வந்து ரொம்ப சாதனை படைக்கும். 5 தான் வந்து சாதனை, 9 என்பது சாதனை. ஸோ வந்து 11 என்பது மன நிறைவு, ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ இந்த 5ஆம் அதிபதிக்கோ அல்லது 5ஆம் இடத்திற்கோ 5ஆம் அதிபதியோ அல்லது வந்து 9ஆம் அதிபதியோ அல்லது வந்து 11ஆம் அதிபதியோ தொடர்பு பெற்றால், அது மட்டும் இல்லாமல் சூரியன் தொடர்பு பெற்றாலும், சூரியன் என்றால் நல்ல வளர்ச்சி, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். செவ்வாய் இருந்தாலும் நல்ல சுறுசுறுப்பு இயங்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த ஜாதகருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாதக அமைப்பு வந்து இருந்தால் நல்லபடியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ட்வின்ஸ் குழந்தைங்க பிறக்கும் இல்லைங்க சார். ஸோ அதற்குண்டான ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார்? ட்வின்ஸு பொதுவாக இரட்டை குழந்தைகள், ஒரு ஜாதகத்தில் வந்து இரட்டை குழந்தைகள் எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களில் லக்னம் என்றாலும் சரி, லக்னாதிபதி இருந்தாலும் சரி, அல்லது சந்திரன் இருந்தாலும் சரி, அல்லது குரு பகவான் இருந்தாலும் சரி, அல்லது 5ஆம் அதிபதி என்றாலும் சரி, அதாவது ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களில், ராகு கேதுக்கள் என்பது இப்போ கேதுடைய நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி மகமூலம், அதே போல் ராகுனுடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை, அதே போல் சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல் லக்னம், லக்னாதிபதி குரு அல்லது வந்து 5ஆம் அதிபதி அல்லது சந்திரன் என்றால் கண்டிப்பாக ட்வின்ஸ் வந்து பிறக்கும். அதோட இன்னும் என்ன ஒரு கிரகம் என்றால், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கூட கண்டிப்பாக ட்வின்ஸ் பிறப்பாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ட்வின்ஸ் வந்து பிறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டையில் வந்து யார் பிறந்தாலும் கண்டிப்பாக இரட்டை குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. இதெல்லாம் நாம் இந்த லக்கணங்களில், இந்த ராசிகளில் இந்த லக்னம், லக்னாதிபதி சந்திரன் அல்லது குரு பகவான் அல்லது 5ஆம் அதிபதி என்றால் கண்டிப்பாக இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. ஸோ திருமணம் முடிஞ்ச பிறகு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சீக்கிரம் அமைஞ்சிருச்சுன்னா வந்து பிரச்சனையே இல்லை. ஆனால் அது வந்து தாமதம் ஆகுது அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து அதில் பேசப்படும். அதில் முக்கியமாக வந்து ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஸோ லக்னம் ரீதியாக எந்தெந்த லக்னம் வந்து இந்த தாமத குழந்தைக்கு காரணமாக இருக்கும் சார்? பொதுவாக தாமதத்துக்கு வந்து 12 ராசிகள் இருக்கின்றது. அதில் வந்து மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தாமத குழந்தை வந்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் மிதுன லக்கணத்திற்கு 5, 12க்குரிய வந்து சுக்கிர பகவான். ஸோ குழந்தை பாக்கியம் 5ஆம் இடம், அது 12ஆம் இடம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கின்றது. இயற்கையாக வந்து மிதுன லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் அல்லது வந்து அந்த அந்த மிதுன லக்கணத்திற்கு 5, 12க்குரியவர் சுக்கிரனாக இருப்பதாலும், அதே போல் 7ஆம் இடம் அதாவது குரு பாதகாதிபதியாக வருவதாலும், குழந்தை காரகர் குரு பாதகாதிபதியாக வருவதால் கண்டிப்பாக மிதுன லக்கணத்திற்கு அந்த குழந்தை தாமதம் இயற்கையாகவே வந்து இருக்கும், கொஞ்சம் லேட்டாகும். அதே போல் சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்திற்கு 5, 8க்குடையவர் குரு பகவான். ஸோ அவரே குழந்தை காரகர். ஸோ அதனால் சிம்ம லக்கணத்தில் யார் பிறந்தாலும் கண்டிப்பாக குழந்தை கொஞ்சம் பாக்கியம் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், கிடைக்காமல் போகாது, லேட்டாக கிடைக்கும். அதே போல் கன்னி லக்கணம் எடுத்துக்கொண்டால், கன்னி லக்கணத்திற்கு 5க்கும் 6க்குரியவர் சனி பகவான். ஸோ குரு வந்து பாதகாதிபதி, குரு காரகர் வந்து பாதகாதிபதி. ஸோ அதனால் இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தாமதமாக அமையும். அடுத்தாக விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணத்திற்கு வந்து யாருன்னா, விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி தந்தை பாக்கியம், தந்தை ஸ்தானாதிபதி வந்து விருச்சிகத்தில் வந்து நீச்சமாக இருக்கிறனால கண்டிப்பாக விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த குழந்தை வந்து தாமதமாக பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் கும்பலக்கணம், கும்பலக்கணம் எடுத்துக்கொண்டால் கும்பலக்கணத்திற்கு 5, 8க்குரியவர் புதன் பகவான். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் கூட இந்த குழந்தை பாக்கியம் தாமதமாக அமையும். அதனால் இந்த மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம் அல்லது வந்து கன்னி லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்பலக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு இந்த நான் ஏற்கனவே இப்போ சொன்னது போல் பெண் யாராவது பிறந்திருந்தால், அதாவது பெண் வந்து மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, அது சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து கன்னி லக்கணம் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது கும்ப லக்கணம் கும்ப ராசியாக இருந்தாலும் இந்த ஆண் பெண் வந்து சேர்க்கை திருமண பொருத்தத்தில் வந்து இணையக்கூடாது, இணைத்து வைக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் புத்திர தோஷம் தரும், இதுவும் புத்திர தோஷம் தரும் என்பதால் இவர்களுக்கு இருவருக்கும் வந்து குழந்தை பாக்கியம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிக அளவில் இருக்கிறது. அதனால் இவர்கள் வந்து பொருத்தக்கூடாது. அதே மாதிரி நட்சத்திரத்துலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா சார்? 27 நட்சத்திரத்தில் எந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்து இந்த புத்திர தோஷத்துக்கு? இப்போ வந்து நம்ம ராசி பார்த்தோம், லக்னங்களை பார்த்தோம். சரி, குறிப்பிட்ட லெவலில் வந்து நட்சத்திரங்களும் வந்து
புத்திர தோஷத்தை தரக்கூடிய அந்த அமைப்பு வந்து அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு என்னென்னா, புத்திர தோஷத்தை வந்து நம்பர் 1 நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்தத்தில் யார் பிறந்தாலும் சரி கண்டிப்பாக குழந்தை தாமதம் ஏற்படும். அடுத்தது மிருகசீரிடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் தடை ஏற்படும். நம்ம ஏற்கனவே இந்த திரைப்படங்கள் வந்து சந்திரமுகி திரைப்படத்தில் கூட வடிவேல் வந்து அவருக்கு வந்து மிருகசீரிச நட்சத்திரம். ஸோ அவர்களுக்கு வந்து குழந்தை இல்லை. இந்த படத்தில் கூட அந்த குழந்தை பாக்கியம் இல்லை. இது ஏன்னு சொல்லுதுன்னா, இது பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து ரோகிணியில் யார் பிறந்தாலும் சரி இவர்களுக்கும் வந்து அந்த புத்திர தோஷம் தரக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இவருக்கு இருக்கும். அடுத்து மக நட்சத்திரம். மகத்தில் பிறந்தாலும் கூட இப்போது அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட அந்த அம்மா கூட மக நட்சத்திரம். ஸோ குழந்தை பாக்கியம் வந்து இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒரு கணக்கு. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் பிறந்தால் யார் ஒருவர் பிறந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த புத்திர தோஷம் அல்லது புத்திர தடை தாமதம் ஏற்படும். அடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்டையில் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கண்டிப்பாக புத்திர தோஷத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர தோஷத்தை தரும். 1 ரோகிணி, அடுத்ததாக மிருகசீரிடம், 3வதாக வந்து மகம், 4வதாக அஸ்த நட்சத்திரம், 5வதாக விசாக நட்சத்திரம், 6வதாக வந்து கேட்டை நட்சத்திரம், 7வது வந்து சதய நட்சத்திரம், 8வதாக பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரங்களில் 8 நட்சத்திரங்கள் வந்து புத்திர தோஷத்தை தரக்கூடிய வல்லமை பெற்ற நட்சத்திரம். இதில் வந்து யார் அமரக்கூடாதுன்னா 5ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. இந்த 5ஆம் அதிபதி இந்த 8 நட்சத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக புத்திர தோஷத்தை தரும். அதே போல் குரு பகவான் வந்து அமரக்கூடாது. குருவும் இந்த 8 நட்சத்திரங்களில் அமரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கிரகம், 9 கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு மாந்தி என்று சொல்லக்கூடிய அவரும் இந்த 8 நட்சத்திரங்களில் அமர்ந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து புத்திர தோஷம், புத்திர தாமதம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த 8 நட்சத்திரங்களுக்கும் உண்டு. இவர்களுக்கு வந்து அதாவது என்னென்னா, இயற்கையாக குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, இல்லை IVF இது மாதிரி மருத்துவத்தின் மூலியமாக குழந்தை பிறக்க வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்க்கும்பொழுது இப்போ முதல் குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அப்படி இல்லை நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 2வது குழந்தைக்கு அது ஏதாவது பிரச்சனைகள் வருமா சார்? அதாவது மேடம், முதல் குழந்தை வந்து 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்தில் நம்ம ஏற்கனவே இந்த சொன்னது போல் இந்த பாதிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக சனியோ செவ்வாயோ பார்த்தாலும் சரி, இல்லை இருந்தாலும் சரி, இல்லை ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, முதல் குழந்தை வந்து அபார்ட் ஆகும், கருச்சிதைவு ஏற்படும். இப்போ முதல் குழந்தைக்கு வந்து அது போல் அமைப்பு இருந்தால் முதல் குழந்தை வந்து அவருடைய கரு வந்து சிதைவாகும். அடுத்த குழந்தை என்று பார்த்தோமானால் லக்னத்திற்கு 7ஆம் இடம். லக்னத்திற்கு 7ஆம் இடம் தான் ஒருவருடைய 2வது குழந்தையை வந்து சொல்லும். லக்னத்துக்கு 9ஆம் இடம் 3வது குழந்தையை சொல்லும். லக்னத்திற்கு 11ஆம் இடம் 4வது குழந்தையை சொல்லும். ஸோ 2வது குழந்தை என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடம் ராகு கேதுக்களாலோ அல்லது அந்த சனி செவ்வாய் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து 2வது குழந்தையும் கருத்தடை ஏற்படும். அதே போல் 7ஆம் அதிபதி வந்து அஸ்தங்கம் ஆகக்கூடாது. 7ஆம் அதிபதி அஸ்தங்கமானால் கண்டிப்பாக 2வது குழந்தையும் கருத்தடை அல்லது சிதைவு ஏற்படும். இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் எப்படி தீர்வு சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த குழந்தை சம்மந்தமாக, குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது சார்? பொதுவாக வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம், எளிய பரிகாரம் என்னவென்றால், அனாதை குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்வது, அனாதை குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது பாடம் சொல்லி கொடுப்பது, அனாதை குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்வது, இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து நாம் இது வாழ்வியல் பரிகாரம் போன்றோம். இயற்கையாகவே நம் கண்கூடாக நாம் இதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. இறை வழிபாடு என்று சொன்னால் அவரவருடைய குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து ஏதாவது அவங்க வேண்டுதல் வச்சாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பழமை வாய்ந்த திருக்கோயில்கள் இருக்கின்றது, திருக்கருக்காவூர் அல்லது வந்து அது மாதிரி நிறைய கருவளர்ச்சேரி போன்ற அந்த கோவில்களில் வழிபாடு செய்து சங்கல்பம் செய்து கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இருந்தாலும் அனாதை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அல்லது ஏழை குழந்தைகளுக்கு இவர்கள் நிறைய ஆடை தானங்கள், உணவு தானங்கள் அல்லது பேனா பென்சில், படிக்கக்கூடிய பேனா பென்சில், மாணவர்களுக்கு பேனா பென்சில் ரப்பர் இது மாதிரிலாம் கொடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர்கள் வந்து குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு வந்து எப்படி இருக்கும்,
தாமதம் இல்லாமல் கல்யாணம் முடிந்த உடனே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களோட ஜாதகத்துலேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க டீட்டெயில்டாக வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.